வாணிமோகன் அவர்களுக்கு மற்றும் மதிப்புக்குரிய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் மற்றும் எங்களுடைய பாம உறவுகள் மரபு கவிதை கேட்க வந்திருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்பை வாழ்த்தி வரவேற்றபடி இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவி கேட்டல் வகுப்பு 145 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே வளமை போலவே இணைந்து கற்கின்றவர்கள் கேட்டும் பார்த்தும் பயன்பெறுவர்கள் உங்கள் அனைவரையும் அன்பாய் வரவேற்றபடி வாணிமோகனுக்கும் உங்களுடைய அன்பான நன்றியை கூறி இப்பொழுது முதலே ஆசிரியர் கையிலே இந்த 1 மணி நேரத்தை ஒப்படைத்துக் கொள்கிறோம். அனைவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி வாருங்கள் ஆசிரியர்களே. அனைவருக்கும் வணக்கம். மரபு கவி கற்போம், அதுவும் யாப்பிலக்கண முறைப்படி என்ற வகையிலே 145வது படிக்கட்டிலே மெல்ல மெல்ல ஏறி நாங்கள் எல்லாம் வெள்ளினம் என்று சொல்லுவார்கள். சில சமயங்களிலே நாங்கள் எல்லாம் வல்லினமாகவும் இருப்போம், அவ்வப்போது இடையினமாகவும் மாறிக்கொள்வோம். சிலர் வெறும் சொல்லினமாகவும் இருந்து விடுகிறார்கள். தமிழ் எழுத்துக்களை அப்படியே ஒன்றுபடுத்தி கொண்டு அழகான மரபு கவிதைகளோடு பயணிப்போம் என்பதனை இந்த இடத்திலே முத்தாய்ப்பாய் சொல்லிக்கொண்டு அழகாக களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய லண்டன் பாமுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் ஸ்கைப் காலத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தற்போது இங்கே ஜூம் வழியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே பார்க்க பார்க்க பரவசம் என்பதனை தாண்டி பயனுள்ளவைகளாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்த வகையிலே மிக அற்புதமாக நடத்தி செல்கின்ற இயக்குனர் அதிபர் நடாமோகன் சகோதரருக்கும் மற்றும் என்னுடைய அருமை சகோதரி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை எங்களுடைய மரபிலக்கண பயிற்சி வகுப்பு மரபு கவி கற்போம் வகுப்பின் சார்பிலே மனதார தெரிவித்துக் கொண்டு 145 வகுப்புகளையும் இற்றை வகுப்பையும் இணைத்து கொண்டு அழகாக தொகுத்து தந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரி அன்பு மாணாக்கர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற கோசலா ஞானம் அம்மா அவர்கள், செல்வ நாயகி தெய்வேந்திரமூர்த்தி அம்மா அவர்கள் மற்றும் பிரியாமூர்த்தி அம்மா அவர்கள், இப்படியாக அனைவருமாக இணைந்து கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். இணையாமல் இணைய வழியாக வலையொலி வழியாக நேரலை வழியாக கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வகையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பும் வீட்டுப்பாட வகுப்பு தான். வீட்டுப்பாடம் என்று சொன்னால் இது நூலாக்கத்திற்காக சென்று கொண்டிருக்கின்ற சிற்றிலக்கிய பாடத்தினை நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். வெண்பாக்களோடு இன்னும் விரைவிலே நூல்கள் வெளியாகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஏனென்றால் நூலாக்கம் முழுக்க என்னுடைய மாணாக்கர்கள் தனிப்பட்ட வகையிலே செய்ய இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாக்கள் ஏதேனும் திருத்தம் இருந்தால் அதை திருத்துவது என்னுடைய கடமை. அதோடு மட்டுமில்லாமல் அதற்கான அணிந்துரையை தருவதும் என்னுடைய கடமை. அப்படியே நம்முடைய பாமுகத்திலிருந்து வாழ்த்துரை பெறுவார்கள். இன்னும் வாழ்த்துரைகளை அவர்கள் விரும்பியவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மிக அற்புதமாக வெண்பாவினால் சிற்றிலக்கியத்தினை விரைவிலே நாம் வெளியிட வேண்டும் பாமுகத்திலே என்பது என்னுடைய கனவும் கூட. அந்த கனவினை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் சிற்றிலக்கியங்கள் எல்லாம் விருத்தத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய வீட்டு பாடத்திற்காக அழகாக நெறிப்படுத்துமாறு தொகுத்தளிக்குமாறு என்னுடைய அருமை சகோதரி அன்பு மாணாக்கர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள்மா. ஆமாம், நன்றி அம்மா. வீட்டு பாடமாக 145வது வகுப்பிலே திருக்குறள் அதிகாரம் 16வது, அது சீர்பிரித்து தலை சொல்கிறது. அது மாதிரி தலைப்பு, சிற்றிலக்கிய தலைப்பு கடல் அலையின் கண்ணீர். வளமம்மா அதனுடைய சீர்வெறியறை விளம்மா காப்பு பாடல் 1, நூற்பயன் 1 மற்றும் பாடல்கள் 10. இவற்றை ஆரம்பம் செய்வதற்கு இதில் யார் முந்திக் கொள்கிறீர்கள்? உங்கள் விருப்பப்படியே நீங்கள்
உங்கள் கைகளை உயர்த்தி பாடலை தந்து கொள்ளலாம். யாரை அழைப்பது? கோசலாஞ்சானா, நீங்க தொடங்க போறீங்களா? ஓம். சரி, தர. நீங்க இவ்வளவு வார்த்தைகள் பேசுனதுக்கு ஒரே அவ்வளவுதான். ஆம். இனிய இனிய மதிய வணக்கம் எங்கள் ஆசிரியருக்கும், வாணிக்கும், சுதர்ஷனிக்கும் மற்றும் சக கவிஞர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். சிற்றிலக்கியம் கடலலை தந்திடும் கண்ணீர். எழுசீர் விருத்தம். விளம் மா விளம் மா விளம் விளம் மா. காப்பு. கடலலை தாயே காத்திடுவாயே, கருணையும் அளித்திடு அம்மா, படகினை காத்து கரைதனை சேர்ப்பாய். அழித்திடு அம்மா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது அதுக்குள்ள வந்து இல்ல, அழித்திட அம்மா போரும். அதுவே நல்லதா. அழித்திட அம்மா. படகினை காத்து கரைதனை சேர்ப்பாய், பட்டினி அகற்றிட தாயே, கடவுளாய் நிற்பாய் கடலலை தாயே, கண்ணகி வடிவிலே நின்றும் குடத்துடை விளக்காய் நின்றிடாதுந்தான், குன்றினில் எரிந்திடு அம்மா. குன்றினில் எரிந்திடு அம்மா. எரிந்திடு அம்மா. எரிந்திடு அம்மா. மீன் இருந்திடு அம்மா, எரிவாய் குன்றினில் எரிவாய் அம்மா, எரிவாயே அம்மா. எரிந்திடும் அம்மா அப்படின்னு கூட போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. எரிந்திடும் அம்மா. மீன்பிடி தொழிலால் வாழ்வையின் நகர்த்தும் மீனவர் படுந்துயர் பெரிது. மீனவர் படுந்துயர் பெரிது. ஊனுமே மறந்தும் உறக்கமும் பாருங்க, பெரிது பெரிதே. பெரிதே எனக்கு வந்துடுது இந்த முறை. பெரிதே. ஊனுமே மறந்தும் உறக்கமும் தொலைந்தும் உடல் உபாதையுமே பாரா, தேனியில் உழைப்பு போன்றுமே உழைத்தும் தொழிலிலே ஊக்கமும் கொள்வார். மீன்குடி பிறந்தவர் தொழிலது சிறப்பு, மலர்ந்திடும் பொழுதினில் செல்வார். சென்றிடுவார்கள் விடிந்ததும் படகில், சென்றவர் வரவையும் பார்ப்பர். தன் தொழில் தெய்வம் என்றிடும் நினைப்பில் தோல் சுமந்திடுவாரே வலியை. தோல் சுமந்திடுவரே வலியை. அன்புடன் மனையால் உணவினை கொடுத்தும் அனுப்புவாள் கணவனை உழைக்க. தென்புடன் மனதை தேற்றியும் காத்தும் தென்கடல் சென்றவர் வரவை. தென்கடல் சென்றவர் வரவை. வரவையும் பார்த்து காத்திடும் இல்லாள், விழிநீரும் வழிந்திட வாழ்வாள். நீரும் விழிநீரும் விழியிலே வழிந்திட அந்த அந்த இல்ல இல்ல அந்த அடிய வாசிங்க, நம்ம சீர்படுத்தி. வரவையும் பார்த்து காத்திடும் இல்லாள், விழி நீரும் வழிந்திட வாழ்வாள். இல்ல, விழிகளில் நீருமே. விழிகளில் நீருமே. இதெல்லாம் விழிகளும் அப்படின்னாலே நீர் என்பது உள்ளுரையாக இருக்கும்தான். சரியா? நீருமே. இல்ல, விழிகளில் நீருமே வழியும் அப்படி எழுதிடலாம். விழிகளில் நீருமே வழியும். பரந்திடும் கடலை பார்த்துமே விழியும் பசலையாய் ஆகியும் விடுமே. பசலையாய் ஆகியும் விடுமே. கரத்தினை பிடிக்கும் கதிரவன் அழைப்பில் கரையையும் வந்துடுவாரே. கரையையும் வந்துடுவாரே.
மரபினின் வழியில் வந்திடும் தோணி. மரபினின் வழியில் வந்திடும் தோணி. மகிழ்விலே மனைவியும் ஏற்பாள். மகிழ்விலே மனைவியும் ஏற்பாள். ஏற்றிடும் தீபத்திலேயுமே இல்லம். ஏற்றிடும் தீபத்திலேயுமே இல்லம். எழிலுடன் ஒளிருமே நாளும். காற்றுமே இசைந்து அனைத்துமே வீச. காற்றுமே இசைந்து அனைத்துமே வீச. கடலலை இசைந்து படகு. இல்ல இசைந்து அனைத்துமே. அம்மாடியோ, இசைந்தும் அனைத்துமே. இசைந்தும் அனைத்துமே வீச. கடலலை படகினை ஓட்டும். கடலலை படகினை ஓட்டும். தேற்றியும் திசையும் கண்டுமே தொழிலில். தெளிவுடன் வந்திடுவாரே. தெளிவுடன் வந்திடுவாரே. ஏற்றமும் தருவார் இறைவனும் உயர. ஏற்றமும் தருவார் இறைவனும் உயர. என்றுமே எண்ணியே துதித்தும். துதித்திட துயரம் கலைந்திடும் வாழ்வில். துதித்திட துயரம் கலைந்திடும் வாழ்வில். தரணியை மாற்றிடும் சூழலால். தரணியை மாற்றிடும் சூழலால் விதியென எண்ணி வெதும்பிட வேண்டும். விதியென எண்ணி வெதும்பிட வேண்டும். வளத்தினை குறைத்துமே அளிக்கும். வளத்தினை குறைத்துமே அளிக்கும். சதியுடன் சுனாமி சடுதியில் அளிக்கும். சதியுடன் சுனாமி சடுதியில் சதியுடன் பேரலை சுனாமி அது வேண்டாம். அது வந்துட்டு தமிழ் சொல்லும் இல்லை. அதனால பேரலை ஆழி பேரலைன்னு சொல்றதுதான் சுனாமி. சதியுடன் பேரலை விளைச்சீர் தான். பேரலை என்பதும் விளைச்சீர் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சதியுடன் பேரலை. ஆமா, பேரலைன்னு நீங்க இப்ப இங்க போட முடியாது. நீங்க மாற்றியதுக்குள்ள இருப்பீங்க. அந்த இடத்துல அடிக்கோடு போட்டு சட்டென புரட்டியும் போடும். சுனாமி தமிழ் சொல் இல்லையா? தமிழ் சொல் இல்ல, பரவாயில்ல, வேணா அந்த அப்படியே போடும். ஏன்னா மீனவர் வாழ்க்கையை நம்ம சொல்றோங்கும் போது அது வந்துட்டு அவர்களுடைய எண்ணமாக இருக்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை. சட்டென புரட்டியும் போடும். கதியென இவற்றை எண்ணியும் வாழ்வோம். கடலலை தந்திடும் கண்ணீர். கடலலை தந்திடும் கண்ணீர். கண்ணினில் வழியும் நீரினை கண்டும் காசினி மாந்தரும் கலங்க. காசினி மாந்தரும் கலங்க. உண்டியின் நிரப்ப உழைத்திட வேண்டும். உப்புமே வித்திட மழையும். உப்புமே வித்திட மழையும். மண்ணிலே பிறந்து படுந்துயர் அதிகம். முட்டியும் மோதியும் கலைக்கும். முட்டியும் மோதியும் கலைக்கும். எண்ணிலா குடும்பம் இடரினில் வாழ்ந்தும் என்றுமே துயரினை சுமப்பர். என்றுமே துயரினை சுமப்பர். சுமந்திடும் பலிகள் கடலலை தருமாம். சுமந்திடும் பலிகள் கடலலை தருமாம். சின்னதாய் வந்திடும் அலைகள் எமக்குமே அழிவை தந்திடும் பெரிதாய். எமக்குமே அழிவை தந்திடும் பெரிதாய். எழும்புமே கடலலை உயர்வாய். எழும்புமே கடலலை உயர்வாய். எமதுற முகழும் கரைதனில் வாழ்வார். எமதுற முகழும் கரைதனில் வாழ்வார். என்றுமே அலைகளும் தாக்கும். கமத்தொழில் போன்றே கடற்றொழில் உழைப்பு. கமத்தொழில் போன்றே கடற்றொழில் உழைப்பு. கொடுத்திடும் உணவுகள் நாளும். கொடுத்திடும் உணவுகள் நாளும். நாளுமே வெள்ளி தந்திடும் வெளிச்சம். நாளுமே வெள்ளி தந்திடும் வெளிச்சம். நடுக்கடல் படகையின் நகர்த்தும். நடுக்கடல் படகையின் நகர்த்தும். தாளுமே தோணி அடித்திடும் புயலில். தாளுமே தோணி அடித்திடும் புயலில். தவித்திட அலைகளும் இழுக்கும். தவித்திட அலைகளும் இழுக்கும். தோளுமே சாய தொலைத்திடும் வாழ்வை. தோளுமே சாய தொலைத்திடும் வாழ்வை. தலைவியும் துயர் அடை வாழை. தலைவியும் துயர் அடை வாழை. நாளுமே வாடியும் நீரினால் வதைவு. நாளுமே வாடியும் நீரினால் வதைவு.
நீண்டிடும் துயரமும் சூழ்ந்து, நீண்டிடும் துயரமும் சூழ்ந்து, சூழ்ந்திடும் அவலம் மீன்பிடி யாலே, சூழ்ந்திடும் அவலம் மீன்பிடி யாலே, சுமப்பதும் உறவையும் யார், சுமப்பதும் உறவையும் யார், யாரோ அப்படி போடுங்க. ஏன்னா யார் என்பது வேற என்ன நேரத்தை மட்டும்தான் இருக்கும். யாரோ, யார்தான், யார்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். தோள் கொடுக்கவும் தான் எவருமே வரார், தலைவியே துணிந்துமே சுமப்பாள், ஆழ்கடல் சென்ற தலைவனை காண அலைந்துமே கணவனை நோக்கி, மூழ்கியும் கடலில் இறந்தவர் பலர், மூழ்கியும் கடலில் இறந்தவர் பலர், முருகனே இல்ல பலர் இல்ல பல்லோர் அப்படி போடுங்க. பல்லோர், பலராம் பல்லோர் அப்படிலாம் எழுதலாம். மூழ்கியும் கடலில் இறந்தவர் பல்லோர், முருகனே நின்றருள் புரிவாய், முருகனே நின்றருள் புரிவாய், புரிந்திடும் அருளே மாந்தனை காக்கும், புரிந்திடும் அருளே மாந்தரை காக்கும், பவனியும் சுற்றுடும் தானாய், பவனியும் சுற்றுடும் தானாய், சொரிந்திடும் மழையும் சோவன கொட்டி, சொரிந்திடும் மழையும் சோவன கொட்டி, சீற்றமுடனுமே பெய்யும், சீற்றமுடனுமே பெய்யும், சரிந்திடும் உறவும் உடமையும் அதிலே, சரிந்திடும் உறவும் உடமையும் அதிலே, சீர்மையும் கெட்டிட வாழ்வும், சீர்மையும் கெட்டிட வாழ்வும், விதிகடல் அலைகள் வேதனை தரவும், விதிகடல் அலைகள் வேதனை தரவும், வெதும்பியே மீனவரும் தான், வெதும்பியே மீனவர், மீனவர் மீனவர் அப்படின்னு வருமா? மீனவர் தானே அப்படி முடிங்க. மீனவர் வராதே இவர் நாள் மீனவர் என்பது விளச்சீர், தான்கிறது வெறுன்னு நேரசை, அத மாற்றி இருக்கு கொண்டு போங்கன்னு சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. மீனவர் தானே, அவங்கதானே வேதனையில் இருக்கிறவங்க அப்படிங்கறத நீங்க கொடுத்திருக்கீங்க. மீனவர் தானே, அவங்க தானே வேதனை, கடலுக்குள்ள கஷ்டப்படுறார்கள் அவர்கள் தானே. நூற்பயன், உலகமே காணும் துயரமும் பலவாம், உலகமே காணும் துயரமும் பலவாம், ஊன்றியும் படிக்கவும் விளங்கும், ஊன்றியும் படிக்கவும் விளங்கும், விலகவும் எண்ண விரிந்திடும் துயரம், விலகவும் எண்ண விரிந்திடும் துயரம், வலையுடன் படுந்துயர் பெரிது, வலையுடன் படுந்துயர் பெரிது, பலத்தினை பிறவும் படித்திடும் நூலால், பலத்தினை பிறவும் படித்திடும் நூலால், படித்துமே பலன்களை பெறுவோம், படித்துமே பலன்களை பெறுவோம், துலங்கிடும் வாழ்வை தூய்மையாய் காத்து தரணியில் சிறந்திட வாழ்வோம், தரணியில் சிறந்திட வாழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பு, வாழ்த்துக்களை கூறி அடுத்த கவிதைகளை முதலம். ஆமா, செல்வன் ஐயா தயாராகிறார், வாருங்களேன். வணக்கம் அம்மா. வணக்கம். ஆமுகம் நிறுவனர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஆசானுக்கும் சக கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். பாப்பு பாடல். கடலலை தந்திடும் கண்ணீர். கடல் இதன் அருகே கவினுறும் இயற்கை கடினமும் இனிமையும் கூட்டும். இடரது நீக்கி இயற்கையை அணைந்து இயல்போடு வானிலை அறிந்து படர்ந்திடும் இருளில் பயணமும் மேகம் பெறதவர் வாழ்வினை பாட திடம் அது கொடுப்பாய் தீந்தமிழ் ஈவாய் தெய்வமே கணபதி ஐயே. ஐயா
இதுல இந்த இரண்டாவது அடி படிங்கம்மா. கடினமும் இனிமையும் கூட்டும் இடரது நீக்கி இயற்கையை அணைந்து அணைந்து அணைந்தும் அணைந்தும் இயல்பொடு வானிலை அறிந்தும் மீதமெல்லாம் ஒண்ணு. அருமை அருமை அருமை. நன்றி அம்மா. கரையிலா இன்பம் கணக்கிலா துன்பம் கலப்பினால் ஆனதோர் வாழ்க்கை நரை வரை வாழ நடுக்கடல் ஓடி நடித்திடு கடல் நடு உழைக்கும் வரையறை கொண்ட வாழ்வியல் மக்கள் வளைத்திட முடிந்திடா பிணைப்பு நிறை நிறையாக வள்ளமும் ஒதுங்கும் நீர் இதன் கொடைதனை நிறைத்தே நிறைவினை நல்கும் நிகழ்வினில் சிரமம் நிலைகுலை விழாததோர் இயக்கம் அறைகளில் தூங்கி அறிந்தவர் இல்லை அனுபவ பாடமே பயின்று குறைவரு செல்வம் குவித்திடுவாரே குடும்பமும் உதவிட காண்பீர் கரைபடா கடலில் கண் விழித்திருந்து கைவலை வீசுவர் அவரே வீசிடு வலையும் வீறிடு உரமும் விழிப்பொடு காத்தால் வெகு நிதியாகும் தூசிலை உயிரென்று உணரினும் துணைதான் துடிப்பொடு உறவினை வேண்டும் பாசிடை மறைந்த நீரது போலே படையினர் படிவதம் மறையும் தேசியம் காக்கும் தேவரும் அவரோ தீதிலார் கிருபுறச் சேதம் சேதமும் இருந்தும் செம்மையர் வாழ்வில் செய் நன்றி கடலவர்க்கென்பர் சாதகம் இருக்கும் பாதகம் இருக்கும் சான்றுகள் 1000 இருக்கும் நாதமாம் இசையை நகையுடன் பாடி நலிந்திடல் அறிந்திடா மறைத்தல் ஈரவர் இயல்பாம் இணையிலா அன்பாம் ஈடிலை இவரது வாழ்வே. அருமை அருமை அருமை. இதுல செய் நன்றி அது ஒரே சீரா இருக்கா பாருங்க. அது அது காய்ச்சீதம். சேவைன்னு நீங்க போட்டுக்கலாம், சேவையில் அது போல போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. செய் நன்றி அப்படித்தான் போடணும்னா அந்த இடம் வராது. வாழ்வின் செம்மையின் அப்படி கூட போட்டுக்கலாம் கடலவர்க்கு. அடுத்த பாடல் வாழ்வினில் உறவை வளமென ஏற்று வரிசைகள் பற்பல இந்தும் தாழ்விலை என்று தமரென கொள்ளர் தளிர்த்திடும் அன்புனல் ஊற்றே வீழ்தலும் உண்டாம் அயலரசாலை விருவவும் செய்கடற்படைகள் ஆழ்கடல் ஏகி அந்நியர் கொளித்து அவலமே நடநெசி பயணம். அந்நியருக்கு உழைத்து அப்புறமா உழைத்தே அப்படி கூட போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, விருத்தம் தானே. நடுநேசி அன்றி விடியலில் தொடங்கும் நல்மனை அவளது கண்ணீர் படுபொருள் அள்ளி பகலவன் காண பயனதை மனைக்கென கொணர்வான் விடுபடாதவளின் விரும்புனற்காதல் வியப்பொடு தொடர்ந்திடல் காணீர் அடுத்திடு நாளில் அவனிலை என்றால் அவளது நிலை என சொல்லீர். சொல்லுணா துயரம் சோதனையாம் சொல்லிதற்கெடுப்பது மரிதே வல்லமை தருமோர் வகுத்தவன் நியதி வழித்தடம் பற்றிடும் வம்சம் இல்லையென்று இயம்பா எல்லைகொள் கடலே இதற்கவள் சொல்வளோ பதிலை தொல்கொடியொன்றே கொடியென்றே தோற்றுவர் போரை தொடும் இவர் வாழ்வது புயலே புயலுக்கு பின்னும் முன்னமும் கூட
புகுந்திடும் புயலுக்கு அமைதியின் இல்ல, புயலுக்கு பின்னும். அது காய். ம். புயலிதன் பின்னும் முன்னமும் ம். கூட புயலதன் புக- இல்ல, புயலிதன் புயலதன் இல்ல. பின்னும் புயலதன் பின்னும். ம். முன்னமும் கூட புகுந்திடும் அமைதியின் திரையே இயற்கையும் செய்யும் சதியெனச் சொல்வர் இருப்பினும் கடலினை அடுப்பர். தயக்கமே கொள்ளார் தாய்மடி என்பார் தள்ளிட வல்லமும் ஏகும். அதான். வியப்புறு மீனவர் விரும்பிடும் உலகம் விலை இதற்கவரவர் உயிரே. அருமமா, அருமை. உயிர்களின் இழப்பும் உருக்கமும் வேண்டார் உழைப்பினை உணர்வினில் ஏற்பார். துயிலது துளைத்த துயர் ஒரு வாழ்வை துயிலெழு கதிரவன் அறிவான். ஒயிலென நடனம் ஓதமாம் ஒலியும் உவந்திடும் இவளது அலையும். பயிலுவர் மக்கள் பகை அவர்க்கில்லை பாசமும் நேசமும் நிலையே. நிலையிலா யாக்கை நிலை பெற ஓடி நீள்கடல் அதனுடல் பிளந்து விலையினை வீசி வாரியும் கொள்வர் வரமென வழங்குவள் தாயே. மலை விலை அவர்க்கு மடியினும் அவளின் மடியினில் விழுவது சிறப்பாம். விலையிலா செல்வம் விளைத்தவள் தருவாள் விம்மிடும் அலையடி கடலே. ஓ, அருமை. அந்த நூற்பயன் நூலினை நுகர்ந்து நுவலுவதுணர்வீர் நெய்தலில் வாழுதல் இயற்கை. வாலினை அறுத்த பட்டமன்றலையா வகையது செய்திட வாரீர். வேலியின் பயிராய் வேறொரு நாட்டார் வெறுவிடா வகையினை காண்பீர். தாலியை காப்பீர் தகைவன கூறீர் தலை எழுத்திலை இது உணர்வீர். ஓ, அருமமா, ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். என்ன கருத்து சரிவு. அப்படியே மீனவர் வாழ்வியல தாயகத்திலிருந்து உங்களுடைய அந்த பார்வை ரொம்ப சிறப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி. அடுத்து பிரியாமூர்த்தி அவர்கள் கவிதையோடு இணைவர். கடலலையின் கண்ணீரோடு இணைகிறார். பாமுக அதிபர் வாணி டீச்சர் மற்றது சக கவிஞர்கள் சக தோழியர்களுக்கும் நன்றி, வணக்கம். கடலலையின் கண்ணீர் சிற்றிலக்கியம். எளிர் சீர் விருத்தம் சீர் வரையறை விளம்மா விளம்மா விளம் விளம்மா. காப்பு ஈசனை காப்பாய் என்று மேகொண்டே ஈடில்லா கருணையை வழங்க பாசமாய் அழைக்கும் பக்தரை காக்க பரமனே வந்திட வேண்டும். வாசமாய் வாழ்வும் வளம் தரும் வகையில் வரத்தினை தந்திட வேண்டும். நீசராய் வாழும் நிம்மதி குலைக்கும் நெருப்பினால் எரித்தலும் வேண்டும். கடலலையின் கண்ணீர் மீனவர் நிலையும் மீண்டிட வேண்டி மீமிசை எங்கிலும் ஜானும். ஆணவர் எங்கே ஆட்சியர் எங்கே ஆணவம் கொண்டவர் இங்கே. ஊனமாய் போகும் உலகினர் முன்னே ஊழ்வினை என்றிடல் தகுமோ. காணமும் பாடி கடலலை மீதில் கயலினை கொணர்தலும் வேண்டும். வேண்டிடும் உள்ளம் வேதனை அறிந்து வேகமாய் காத்திடல் வேண்டும். நீண்டிடும் எங்கள் நிலைமிசை மக்கள் நீளுதல் வாழ்வுமே வேண்டும். மாண்டிடும் நிலைக்கு மதிப்புறும் உயிரை மாளவும் செய்திடல் வேண்டாம். ஆண்டவா நீதான் அலைகடல் எங்கும் அன்புடன் அமைதியும் கொள்வாய். கொண்டிடும் அமைதி கொடுப்பினையாகும் கொள்கையில் மாற்றமும் வேண்டாம். கண்டிடும் கண்ணீர் கரைதனில் கடலாய் காணுதல் என்றுமே வேண்டாம். கொண்டலாய் மீன்கள் கொள்ளையாய் இன்பம் கொடுப்பதும் ஒன்றனின் கடமை. வெண்துகில் போல வெறுப்பில்லா எண்ணம் விரைந்திட விரவிட தருவாய். தருவென எண்ணி தரைதனில் வாழும் தாயக மீனவர் நிலையோ மறைவிலா வகையில் மாற்றிட நாளும் மனம் தரும் வாழ்வதும் உண்டா. கருமையின் கடலே கண்களில் நீரே கடவுளே இன்னுமேன் வெறுப்போ. இருளதும் நீங்கி இனிமையும் வரவே இசைந்திட கசிந்துமே அழைப்போம்.
அழைத்திடும் முன்னே அலைகடல் பொங்க அனுதினம் நினையிலா வாழ்க்கை மழையுடன் சேர்ந்து மிரட்டிடும் புயலும் மறுபடி ஏனோ நுழைந்திடும் கடல் நீர் நுண்துளை வழியே நுழைபுலம் நீ என நம்பும் தழைத்திடும் தரிசை தனக்கென எண்ணும் தரதனில் மீனவர் கண்ணீர் கண்களில் கண்ணீர் கரதனில் ஏங்கி கடலினை நோக்கிடும் இனத்தில் பெண்களின் நெஞ்சம் பெருந்துயர் கொண்டு பேரிலை கண்டிட பயத்தில் மன்னதன் சீற்றம் மறுமுறை கடலில் மாறியும் அடித்தால் உண்ணுதலின்றி உறங்குதலின்றி உறுதுணை எங்கிலும் தேடிடும் நெஞ்சில் தெய்வமும் இறங்கி தெவிட்டிடா வாழ்வினை தருக ஓடிடும் கடலில் ஓய்விலா கண்ணீர் ஒதுங்குவார் இங்கினி உண்டோ வாடிடும் மக்கள் வருத்தம் நீக்க வந்திட ஏனது கோபம் ஆடிடும் மலையில் ஆட்டமும் காணும் அம்பலம் ஆடிடும் ஈசனே போற்றி எந்தையே போற்றி எம்மினம் காத்திட வாவா வாசமும் தருவாய் வளத்தினை தருவாய் வாட்டமும் போக்கிட வருவாய் நேசமாய் வணங்கும் நீதலின் மக்கள் நேரிய வழிதனில் வாழ பாசமாய் வாவா பரதவர் காக்க பாதமும் பணிகிறோம் உன்னை உன்றனின் பாதம் உறுதுணையாக உவப்புடன் உறுதியாய் பற்றி என்றனின் நெஞ்சம் என்றுமே மகிழ உன்னை தொடர் வேண்டும் கன்றினில் குரலாய் கடலலை படகும் கரையதும் சேர்ந்திட வேண்டும் முன்னரும் வருவர் பின்னரும் வருவர் முன்வினை பின்வினை இல்லையே வினைகள் இன்பமும் நிலையாம் இருளதும் சூழ்ந்திடல் இல்லை நல்லென எல்லாம் நான்மறை வழியே நடந்திடும் கடவுளர் முன்னே அல்லன நீங்கும் அறவழியோங்கும் அலைகளின் ஓசையின் பின்னே வல்லதோர் துடுப்பும் வரமென மாறும் வழிகளை போக்கிட வேண்டும் நூற்பயன் மீனவர் கண்ணீர் மீமிசை எங்கும் மீண்டலும் நிலையதும் இல்லை காணவர் வேள்வி கடலுடல் சேரும் கடலலை சீற்றம் இன்றி வானவர் நோக்க வழியுமே கிட்டும் வான்மலை தூறலாய் மாறும் ஊனவர் இன்றி உலகினில் சிறப்பார் உயிர்களை காத்திடும் ஈசா நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமா இருந்ததுமா அற்புதமா அப்படியே நமக்கு கண்ணீர் வரும் மாதிரியே மிக மிக அற்புதம் மிகச்சிறப்பு சரி, நான் என்னுடைய பாடலை தருகிறேன். கடல் அலையின் கண்ணீர். கடல் அலை தென்னை கனமது செய்து கனிந்துமே வணங்குதல் மரபே இடரது நீக்கி இனியவை தந்து இயற்கையும் உதவுதல் உண்டே தடையது நீங்கி தரணியில் தந்து இயற்கையும் தந்தும் இயற்கையும் உதவுதல் இல்ல அப்படி வேண்டாம் தந்தே தந்தே இயற்கை இயற்கையும் உதவுதல் உண்டே தடையது நீங்கி தரணியில் மாந்தர் தரமுடன் வாழுதல் வேண்டும் மடைதனை மெல்ல மண்ணிலேயுடைத்து மண்ணது செழித்தலும் காப்போம். கடலலை மெல்ல காற்றுடன் சேர கனிந்துமே ஒலியது தருமாம் மடலதை ஒத்த மந்திரம் சேர மாட்சிமை மிக்கதாம் தொண்டு உடலதை வருத்தி உலகினில் வாழ உணர்வுடன் வைப்பதும் அலையே படருமே துயரம் பக்குவம் விலக படுவதும் இடரெனும் பாடு மீனவர் தங்கள் மிடியது போக்க மிடுக்குடன் படகினில் சென்று தானென நிற்க தரமுடன் தொழிலே தக்கதாம் அலையினில் பயணம் ஊனது விட்டு உறக்கமும் விட்டு உயர்ந்திட படுவதே ஊனதும் விட்டே உறக்கமும் விட்டே உயர்ந்திட படுவதே பலவா மானமும் சேர மலர்வது வாழ்வு மனிதமும் கடலலை நோக்கும் இரவிலே கடலில் ஈரமே காற்றின் இரைச்சலும் செவிதனில் வீழும் உறக்கமுமின்றி உணவது தேட உழைத்திடும் மீனவர் கூட்டம் கரங்கது தழுவும் காலமே ஞாலம் கலைந்திடும் தூக்கமும் ஓட உறக்கமும் தொலைத்த ஊதலாம் காற்று உரசியும் செல்லுவது கடலில் கடலில்
செல்லுவது அப்படி இல்லல்ல, செல்வது செல்வது. கடல். செல்வது கடல். சரி, சரி. நான்காவது பாடல். உயிரினம் வாழும் உறவெனக் கூடும் உலகது நீரிலே சேரும் பயிரினம் வாழ பலமது நீரே பாங்குடன் முகிலினம் ஈயும் உயரிய நோக்கம் உலகது மட்ட உணவதும் அவசியந்தானே மயங்கியும் அலையில் மனமது சேர மதிப்புறு மீனினம் பாடு இருளது நிறைந்த இயற்கை ஈயும் இணையிலா தாயெனக் கடலே மருளது நீங்கி மண்ணுயிர் வாழ மலையெனத் தருவதாம் வளமே அருளுதல் கடலே அனைத்துமாய் நிற்கும் அலையது மகிழ்ந்துமே வீழும் பருவமும் பலவகை பழகிய வலையில் பருவமும் பழகிய பருவமும் பார்த்து பருவமும் பார்த்து சரி. பழகிய வலையில் பலவகை மீனினம் நிறையும் ம். குப்பையும் கொட்ட குணமது கெட்டு குலைவது நீரது மாண்பு தப்பது செய்யும் மாந்தரும் அறிவீர் தரமிலா செய்கையும் தானே இப்புவி வாழ இரக்கமும் காட்டி இயைந்திடும் துயரங்கள் மாற்றி எப்பகை வரினும் இல்ல துயரமும் துயரங்கள் அல்ல. துயரமும் அதுல மாற்றி. துயரங்கள் இழைத்திடும் துயரமும் மாற்றி எப்பகை வரினும் எழிலுறு செயலே எண்ணியும் மாந்தரே செய்வீர் கடலலை கண்ணீர் காயமும் தருமே கண்ணியம் காட்டுவீர் மக்காள் திடமது கொண்டு தீவிரமாக தினமுமே நன்மையும் செய்தால் மடமையும் மாயும் மனிதமும் பூக்கும் மனமது அமைதியும் கொள்ளும் உடமையே மீனவர் உணர்வுகள் வாழும் உலகமும் நன்றியே கூறும் சுத்தமுங்காக்க சுகமது பெருகும் சுந்தர தாயவள் வாக்கு நித்தமும் மீனினம் நிறைவுடன் பெருகும் நித்திலம் செல்வமே கூடும் முத்துகள் குளித்து முரலது பிடித்து முனைவது மீனவர் உழைப்பு இத்திடம் சேர இருகரங்கூப்பி உழைப்பு இத்திடம் உழைப்பே உழைப்பே இத்திடம் சேர இருகரங்கூப்பி இயற்கையும் மகிழ்வுடன் வாழ்த்து நூற்பயன் ஆடியில் பெருக்கு அனைவரும் அறிந்து அனுதினம் விளைச்சலை ஆடியில் பெருக்கை அனைவரும் அறிந்தே அனுதினம் விளைச்சலை பெருக்கி தேடியும் செல்வம் தேட்டமும் கொள்ள தெளிந்திடும் வாழ்வுமே மண்ணில் வாடியும் பயிர்கள் வளமது குன்ற வாரியும் மழையது வந்தே கூடியும் மகிழ குவலயம் சேர குறையிலா தருவதே நன்றி குறையிலா தருவதே நன்றி. ரொம்ப 4 பேரோட பாடல்களும் பயங்கரம் புணர்ச்சி. இன்னொன்னு உங்களை அறியாம இந்த காய்ச்சியர்கள் நன்றி இன்பங்கள் துன்பங்கள் அப்படிலாம் நம்மளையும் அறியாம அந்த சீர்கள் உள்ள வந்துக்கும். நாம என்ன பண்ணணும், எழுதிடலாம். ஆனா மீண்டும் மீண்டும் படிக்கிறோம்னா அந்த காய்ச்சீர் அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். சீர்வரையதை அப்படியே மனசோட நிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை பயிற்சி தான். அந்த மடக்கி எழுதும் போது விளம்மா அந்த மாவுக்கும் விளத்துக்கும் இடையிலான சீரை நாம் அடுத்த வரிதானி என்றதால அதை சில உல கவனிக்கலாம். அதுதான் அது எனக்கு புரியுது, ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. ஆனா விளம்மா விளம்மா அந்த மா சரியா அப்படின்னா முதலடியில அரையடியில பாக்குற மாதிரியேனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், விளமோட நிறுத்தி இருக்கணுமே. இல்ல அதனால உங்களை அறியாமல் செய்த தவறாக இருந்தாலும் கூட நம்ம 2-3 தடவை படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டோன்னு ஓரம் பண்ணி வைக்காம மீண்டும் ஒரு 2 முறை படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல கூட தவறை பார்க்க முடியாது. அதான் என்னுடைய மனக்கரு. அவ்வளவுதான். மற்றபடி எந்த இயல்பா வரக்கூடிய இந்த புணர்ச்சி முறை அதை சீர்படுத்துறோம். அதே போலவே இயல்பா வரக்கூடிய விளத்திற்கு பதிலாக காய்ச்சியர்கள் அதை நம்ம சீர்படுத்துறோம். அதே மாதிரியே மாற்றி இருக்க வேண்டிய இடங்கள்ல
அசையோடு நிக்கிறது, ஓரசையாக அது ம். சீர்படுத்துறோம். மற்றபடி உங்களுக்கு இதெல்லாம் வந்து எதுகையெல்லாம் அப்படியே பிச்சு உதறது, எதுகை மோனிகள்ல எந்த பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. ஆ. அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரியே கருத்து செறிவு, அவரவருக்கு மனசுக்குள்ள என்ன வழிகள் இருக்குமோ அது அத்தனையும் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அதுவும் உங்களோட பாடல்ல வந்துட்டு மாசு கழிவுகள் எல்லாம் உள்ளே சேர்ப்பதால் ஏற்படுகின்ற அந்த நச்சுக்கிருமிகளின் அந்த ஒரு இதையும் இணைத்து கொண்டீங்க. யாராவது இணைப்பார்களான்னு யோசிச்சேன், அழகா இணைத்து ஒவ்வொருவருடைய பாடல்கள் அவ்வளவு அருமையா ரொம்ப சிறப்பா தான் இருந்தது, மன நிறைவா இருந்தது. ஆனா நம்ம கருத்து கேட்கும் போது மீண்டும் கேட்போம். சரி. இப்ப வரிசையாக இப்பொழுது திருக்குறள் அதிகாரம் 16. நாங்கள் பாடல் தந்த வரிசையிலேயே நாங்கள் எங்கே கோசலா ஞானத்தை காணவில்லை. நான் சொல்லட்டா? சரி சரி பவானிமூர்த்தி வேறு. ஏனெண்டா வீட்டுல பிள்ளைகள் அவைகள் சாப்பிட அப்படி என்றால் தொடர்ந்து எத்தனை பேர்? 4 பேர் என்ற 2 அப்ப நீங்க 2 எத்தனை குரல் சொல்றது நான்? ஒரு 2 குறள் சொல்லுங்க. ஓகே. அதிகாரம் 16 பொறையுடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை நிறை நேர் புளிமாங்காய் காய்முன்னேர் வெண்சீர் வெண்டலை தாங்கும் நேர் தேமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை நிலம் போல நிறை நேர் புளிமாங்காய் காய்முன்னேர் வெண்சீர் வெண்டலை தம்மை நேர் தேமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை இகழ்வார் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை பொறுத்தல் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை தலை நிறை மலர் ஒழுகிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. இரண்டாவது, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை இறப்பினை நிறை கருவிளம் விளமுன்னேர் இயற்சீர் வெண்டலை என்றும் நேர் தேமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை அதனை நிறை நேர் புளிமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை மறத்தல் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை அதனினும் நிறை கருவிளம் விளமுன்னேர் இயற்சீர் வெண்டலை நன்று நேர்வு காசு தூங்கிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. சிறப்பு. ஓடுங்க எல்லாரும் கத்துறாங்க. இல்ல அவியல் சாப்பாடு நேரம் இல்ல பேர பிள்ளைகள். சரி குழந்தைகளை வேண்டிய சாப்பாடு. ஆமா, குழந்தைங்க குட்டி. நன்றி. அதோட இணைந்தார்களே அதுவே பெருசு. ஆமா. சரி அருமையா இருந்தது. நீங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இன்மையுள் நிறை கோவளம் விளமுன்னேர் இயற்சீர் வெண்டலை இன்மை நேர் தேமா மாமுன் நிறை விரு இயற்சீர் வெண்டலை விருந்தொரால் நிறை கருவிளம் விளமுன்னேர் வன் இயற்சீர் வெண்டலை வன்மையுள் நிறை கோவளம் விளமுன்னேர் வன் இயற்சீர் வெண்டலை வன்மை நேர் தேமா மாமுன் நிறை மட இயற்சீர் வெண்டலை மடவார் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை பொறை இயற்சீர் வெண்டலை பொறை நிறை மலர். இது தூங்கிசை செப்பலோசையால் அமைந்த குறள் வெண்பா. அடுத்து, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை நீங்காமை நேர் தேமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை வேண்டின் நேர் தேமா மாமுன் நிறை பொறை இயற்சீர் வெண்டலை பொறையுடைமை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை போற்றி நேர் தேமா மாமுன் நிறை ஒழு இயற்சீர் வெண்டலை ஒழுகப்படும் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை பாடு இயற்சீர் வெண்டலை படும் நிறை மலர். இது இரண்டும் கலந்து வந்ததால் இது ஒழுகிசல் செப்பலோசையால் அமைந்த குறள் வெண்பா. மிகச்சிறப்பு. நன்றி.
கோசலானவர்கள் ரெடி என்ற 5 மாறும். பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து. பொறுத்தாரை நிறை நேர் நேர் புளிமாங்காய், ஒன்றாக நேர் 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 தேமாங்காய், வையாரே நேர் 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 தேமாங்காய், வைப்பர் நேர் நேர் தேமா. பொறுத்தாரை நிறை நேர் நேர் புளிமாங்காய், பொன்போற் நேர் நேர் தேமா, பொதிந்து நிறைவு பிறப்பு. பொறுத்தாரை புளிமாங்காய் காய்முன் ஒன் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, ஒன்றாக தேமாங்காய் காய்முன் பை நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, வையாரே தேமாங்காய் காய்முன் பை நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, வைப்பர் தேமா மாமுன் பொருள் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, பொறுத்தாரை புளிமாங்காய் காய்முன் பொன் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, பொன்போர் தேமா மாமுன் பொதி நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, பொதிந்து நிறைவு பிறப்பு. ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொறுத்தார்க்கு நிறை நேர் புளிமா, ஒரு நாளை நிறை நேர் நேர் புளிமாங்காய், இன்பம் நேர் நேர் தேமா. பொறுத்தார்க்கு நிறை நேர் நேர் புளிமாங்காய், பொன்றும் நேர் நேர் தேமா, துணையின் நிறை நேர் புளிமா, புகழ் நிறை மலர். பொறுத்தார்க்கு புளிமா மாமன் ஒரு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, ஒரு நாளை புளிமாங்காய் காய்மனின் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, இன்பம் தேமா மாமன் பொருள் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, பொறுத்தார்க்கு புளிமாங்காய் காய்மன் பொன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, பொன்றும் தேமா மாமன் துணை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, துணையும் புளிமா மாமன் புகழ் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, புகழ் நிறை மலர். இது மொழிசை செப்பலோசோடைய குரல் வெண்பா. மிகச்சிறப்பு. திறனெல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனெல்ல செய்யாமை நன்று. திறனெல்ல நிறை நேர் புளிமாங்காய் காய்முன் தற் நேர் வெண்சீர் வெண்டலை, தற்பிறர் நேர்நிறை கூகுளம் விளமுன் செய் நேர் இயற்சீர் வெண்டலை, செய்யினும் நேர்நிறை கூகுளம் விளமுன் நோ நேர் இயற்சீர் வெண்டலை, நோனொந்து நோனொந்த் நேர் நேர் தேமா மாமுன் அறநிறை இயற்சீர் வெண்டலை, அறனல்ல நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் செய் நேர் வெண்சீர் வெண்டலை, செய்யாமை நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை, நன்று நேர்ப்பு காசு என்ற சீரில் வருகிறது. ஒழுகிசை செப்பலோசை கொண்ட குரல் வெண்பா. எட்டாவது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் நிறை நிறை கருவளம் விளமுன் மிக் நேர் இயற்சீர் வெண்டலை, மிக்கவை நேர் நிறை கூவளம் விளமுன் செய் நேர் இயற்சீர் வெண்டலை, செய்தாரை நேர் 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 தேமாங்காய் காய்முன் தாம் வெண்சீர் வெண்டலை, தாந்தம் நேர் நேர் தேமா மாமுன் தகு நிறை இயற்சீர் வெண்டலை, தகுதியான் நிறை நிறை கருவளம் விளமுன் வெண் நேர் இயற்சீர் வெண்டலை, வென்று நேர் நேர் தேமா மாமுன் விடல் நிறை இயற்சீர் வெண்டலை, விடல் நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒழுகிசை செப்புலோசை கொண்ட குரல் வெண்பா. அடுத்து 9, 10 இருக்கிறது. ஒரு திருக்குறள் வாசிச்சா சரி. கோசலா ஞானம் ஒன்றும் மற்றும் அம்மா இருந்தால் அம்மா இருப்பாங்க. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கி பவர். துறந்தாரின் நிறை நேர் நேர் புளிமாங்காய், தூய்மை நேர் நேர் தேமா, உடையர் நிறை நேர் புளிமா, இறந்தார் வாய் நிறை நேர் நேர் புளிமாங்காய், இன்னாச்சொல் நேர் 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 தேமாங்காய், நோக்கி நேர் நேர் தேமா, பவர் நிறை மலர். துறந்தாரின் தேமாங்காய் காய்மன் தூய் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, தூய்மை தேமா மாமன் உடை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, உடையர் புளிமா மாமன் இற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, இறந்தார்வாய் புளிமாங்காய் காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, இன்னாச்சொல் தேமாங்காய் காய்மன் நோக் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை, நோக்கி தேமா மாமன் பவர் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை, பவர் நிறை மலர். தூங்கிசை ஒழுகிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. அடுத்தது நிறைவாக செல்வநாயகம் உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். உண்ணாது நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர் நோட் வெண்சீர் வெண்டலை, நோட்பார் நேர் நேர் தேமா மாமன் நிறை பெரி இயற்சீர் வெண்டலை,
பெரியர் நிறை நேர் புளிமா மாமன் நிறை பிற இயற்சீர்வண்டலை பிறர் சொல்லும் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் இன் வெண்சீர்வண்டலை இன்னாச்சொல் நேர் 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 திகமாங்காய் காய்முன் நேர் நோட் வெண்சீர்வண்டலை நோட்பாரின் நேர் 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 திகமாங்காய் காய்முன் நேர் பின் வெண்சீர்வண்டலை பின் நேர் நாள். இது ஒளியிசை சொற்பலோசையால் அமைந்த குறள் வெண்பா. மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. அதாவது வரும் வகுப்பிற்கு வரும் வகுப்புனா 146வது வகுப்பிற்கான வீட்டு பாடம். 17வது அதிகாரம் அலகிட்டு தலை சொல்லி ஓசை சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக நம்ம ஒரு வகுப்பு வந்துட்டு இருக்காது. இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துக்கு நமக்கு வர வேண்டிய வகுப்பு இருக்காது. ஏன்னா நம்மளுடைய தொகுப்பாளர் அவங்க கனடா போறாங்க. அதனால இணைந்து கொள்ள இயலாத சூழலை தெரிவித்துள்ளார்கள். அதனால இருக்காது. ஆனா 146வது வகுப்பாக வரக்கூடிய வகுப்பிலே செப்டம்பர் மாதம் வந்துருமாமா? செப்டம்பர்ல வந்துருவீங்களா? ஆகஸ்ட் கடைசியிலே வந்துருவீங்களா? ஆமா, நான் ஆகஸ்ட் கடைசியில வந்துடுவேன். ஆகஸ்ட் நடுவில வந்துடுவேன். அப்படின்னா 15 இன்று புதன் 15 என்றால் அடுத்து 22 29 இல்ல, நான் நினைக்கிறேன் 11 12 அதுக்குள்ள வருமா? அப்படி ஆகஸ்ட் நடுப்பகுதியிலே வருகிற வகுப்பு. நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி விட்டு நான் வாட்ஸ்அப் குரூப் அதை ஒட்டியதாக கவிதை கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக பாக்குறோம். அதனால்தான் நம்ம கேட்டுட்டு இல்ல பொதுவிலே உள்ள ஒரு தலைப்பாக கூட நம்ம கொடுப்போமே. நிறைய அந்த ஆகஸ்ட் மாதம் ஆவணி அப்ப வரலட்சுமி நோன்பு அப்படியெல்லாம் வரும். சதுர்த்தி ஆவணி மூலம் எல்லாம் பக்தியில வருது. வேறு ஏதாவது தான். ஆமா, பக்தி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சமூகத்தோட சாடலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த தலைப்பு கொடுப்போம். இந்த புதியதொரு உலகம் செய்வோம்னே கொடுக்கலாம். இந்த தலைப்பை கூட கொடுக்கலாம். இல்லைன்னா மடமையை கொளுத்துவோம், இந்த மாதிரியான தலைப்பு நல்லா இருக்கு இல்லையா? மடமையை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொல்றது. அதுல எனக்கு பிடித்த அந்த 2 சீர்கள் மடமையை கொளுத்துவோம். மடமையை அப்படிங்கிறதும் விளச்சீர் தான், கொளுத்துவோம் அப்படிங்கிறதும் விளச்சீர் தான். சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இதே சீர்வரையறை தான். நீங்க எப்ப வந்துட்டு புணர்ச்சி பிழை இல்லாம எழுதிடுறீங்களோ அப்ப இந்த சீர்வரையறை மாற்றப்படும். சரி. ஏன்னா என்ன விடாம நம்ம கொடுக்குறோம். இதற்கு அடுத்ததாக நாங்க காய்ச்சீர்களோட கொண்டு போவேன். அப்ப ஏன் இந்த ஒரு இது அனைத்துமே மாச்சீர்களோடு ஒரு 2 சிற்றிலக்கியம் எழுதலான்னு முடிவு பண்ண வச்சிருக்கேன். இதுக்குள்ளே இவ்வளோ இது. அதனால புணர்ச்சி பிழை ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். மற்றபடி நாங்க 2 பேரும் தான் இப்ப புலவட்டாங்க. இந்த முறை இவங்களும் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு தடவைக்கு 2-3 தடவை படிச்சீங்கன்னா அப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. வாசிச்ச வழியா தான் கணக்க தவித்தோம். அப்படின்னு கணக்க கடகரண்டு தவித்து கொண்டு வந்து
இல்ல கடகடன்னு நீங்க வாசிச்சுட்டா அது தவிர்த்ததாக அர்த்தம் இல்ல. பொறுமையோட வாசித்து பார்த்தால்தான் தெரியும். சரியா? எனக்கு காதுல விழுந்துருது இல்ல. அதனால வந்துட்டு ஒண்ணு ஹெட்செட்டை சரி பண்ணி ஆகணும். ஆசிரியர் ஹெட்செட்டை வந்துட்டு சரி பண்ணணும், காதுல விழாத அளவிற்கு. சரி, இன்றைய வகுப்பை பற்றி ஆளுக்கு ஒரு நிமிடமாக. செல்வன் ஐயம்மா 2 வாரமோ 1 வாரமோ வராம விட்டே அழகா எழுதி கொண்டு வந்திருக்கிற. அப்ப அவருடைய கருத்தை கேட்டபடி செல்லுவோம். ரொம்ப நல்லா இருந்தது அம்மாவோடது. அப்ப எங்கட உங்ககிட்ட வரும்போது உங்களோடது சொல்லுவோம். வாடி ஒழுங்கா வகுப்புக்கு வந்தும் புலவதீங்க. அவ பாருங்க, வகுப்புக்கு வராமையே அவ வெளிக்கொண்டு வர்றாங்க. அம்மா இந்த போதைய நான் அன்றைக்கு எழுதிட்டேன், வந்து வாசிக்க முடியல, வந்து சேரையெல்லாம் போயிட்டு உரிய தாய். பரவாயில்ல, என்ன செய்யறது, இன்றைக்கு வர கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லோருடைய பாடல்களும் மிக அருமையாக உணர்வோட கூடினதாக அந்த தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. நாங்கள் அந்த குடும்பம் அவர்களுடைய சிரமங்களை அந்த இந்த வாழ்க்கை இந்த கஷ்ட நஷ்டங்களை கூறுவதாக என்னுடைய பாடலும் கோசலாம் சகோதரியுடைய பாடலும் இருக்க, சிவதர்சினியினுடைய பாடல்ல கொஞ்சம் கூடுதல் விடயம் இருந்தது. நானும் பார்த்து எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. அது அவ அந்த அதுல அந்த முத்து குளிக்கிறது, அந்த கடல்ல தனியா மீன் பிடிக்கிறது இல்லாமல் எல்லா விடயங்களையும் அதுல எடுத்து சொல்லியிருந்தா. அதோட கடல் வளம் வந்து மாசடையாம இருக்க வேணும், அத சொல்லாட்சியலும் நல்ல சிறப்பா இருந்தது. எனக்கு அந்த புது விடயங்கள் சேர்த்ததாலே அது மனதை கவர்ந்தது. குசலாமா சகோதரி இந்த பாடல் வந்து அவ நல்ல அந்த உணர்வானது, அந்த உணர்வு, அந்த ஒரு பெண்ணினுடைய அந்த குடும்பம் ஒவ்வொருத்தர் அந்த இழப்புகளை சேர்ந்ததாக அவர்களுடைய தவிப்பு கூடுதலாக வெளிப்பட்டிருந்தது. மிக நன்றா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அது மற்றது எங்கட பிரியாமூர்த்தி அம்மா அந்த பாடலும் நல்ல உயிர் துடிப்பான பாடல். அவ நல்லா இருந்ததும்மா. இது கூட குறி என்று சொல்ற இதுல மிகச்சிறப்பான பாடல்களை நாங்கள் கேட்பதற்கு இன்று கொடுத்து வைத்திருக்கிறோம். மிக்க நன்றி. அதெல்லாம் ஆசிரியருடைய வழிகாட்டலும் அவருடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மாவோட பாடல் மிக 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 சிறப்பு. சரியா? ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல, செல்விநாயகி அம்மா இன்னும் முற்று பெறல போல இருக்கா, ஏதோ சொல்ல வந்தாங்க. அது அது என்னண்டா அறிவட்டு தொடங்கிட்டு அம்மா அப்ப வெளிக்கிட ஆயத்தம் ஆயிருந்ததால கொஞ்சம் தடங்கள் ஆயிடுச்சு. ஓகே, அத எனக்கு அந்த எல்லாம் சிறப்பா இருந்ததம்மா. அதோட ஆசிரியருடைய வழிகாட்டலை நாங்கள் எப்போதும் நினைவு கொண்டு போற்றி வணங்குகிறோம். அவருடைய அன்பும் இந்த தளம் தந்த எங்களுடைய வாணி மோகன் அவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவைக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி, மிக்க மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே எல்லோருடைய பாடலும் கேட்டு ருசிக்க கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எல்லாம் வந்து ஆண்டவனையும் எங்கள் ஆசிரியையும் சேரும். அத்தோடைய தளம் தந்த வாணிக்கும் நன்றியை கூறிக்கொள்ள வேணும். உண்மையிலேயே நான் ஆசிரியர் சொன்னது போல ஒருக்கா வடிவா பார்க்கல, ஒருக்கா பார்த்துட்டு விட்டுட்டேன். ஆசிரியர் சொன்னது போல 2 முறை திருப்பி பார்த்தா நாங்க பிள்ளைய கண்டுபிடிப்போம். இனி அடுத்த முறை அப்படி பார்ப்போம் என்ற நம்பிக்கை இருக்குது. புலப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லோருடைய பாடல்களுக்கு நன்றி. ஆசிரியைக்கு மிக்க மிக்க நன்றி.
நன்றி வணக்கம். நன்றி. கோசலாஞ்சன் அவர்களுக்கு எனக்கு இன்று நாள் வரை இணைந்தது மகிழ்ச்சியா இருந்தது. இடைவிட்டாலும் இந்த திரும்ப ஒரு கூட்டு அதிகமானவர்கள் இணைந்த நேரத்துக்குள்ளே எல்லோருமே தங்கள் பாடல்களை அழகா தந்திருந்தார்கள். ஆகவே அது மகிழ்ச்சியா இருந்தது இன்றைய வகுப்பு நிறைவாக. மற்றும் பயிற்சி என்றதும் எங்காவது இந்த புணர்ச்சியில சில சிக்கல்களை நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இப்பொழுது அடுத்த முறை அதையும் விடாமல் எழுதணும் என்ற ஊக்கம். மற்ற நல்ல தலைப்பை ஆசிரியர் தரும்போது அதுவும் அந்த ஒன்லைன்ல நின்று கொண்டே அவர் கடகடன் அந்த தலைப்பை தாரது, அதுக்குள்ள உண்மையில நல்ல நல்ல தலைப்பு. கடல்ல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. இப்போ உலக பிரச்சனை அந்த கடல்ல தான் நடக்குது. ஹோர்மூஸ்ல இருந்து நாங்க அதை கூட நாங்க எழுதியிருக்கலாமோ இன்று. இல்ல நான் யாரிடமாவது அது வருமா ஆமா அப்படின்னு ஆமா பார்த்தேன். இப்ப நான் யோசிச்சேன், இப்ப பிறந்து விட்டு இப்படியெல்லாம் அந்த தலைப்பை கொண்டு போகலாம் என்று. சரி, வெறும் ஆமா. வெறும் பகுதிகளிலே நாங்கள் அந்த உலக விஷயங்களையும் கொண்டிருந்தோம். அது மாதிரி இன்று நீங்க அந்த மடமை இன்று இந்த சமூக வலைத்தளங்களில் நடக்கின்ற அவ்வளவு விஷயங்களுமே முக்காவாசி மடமையான விஷயங்கள். அப்ப அதையும் நாங்கள் கொண்டு வரோம். நல்ல தலைப்பு, ஆர்வமாக இருக்கிறோம். நன்றி அம்மா. இந்த விடுமுறை பகுதியும் அறிவிச்சு நான் நினைக்கிறேன் ஒரு புதன் 12ஆம் தேதி அப்படி தான் வேற இருக்கு. நான் வாணிமனோட பேசிட்டு திகதி ஒரு முறை பார்த்து விட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் ஆமா. இடையில ஓ டாக்டர் வாணிமா இருக்காங்க, அவங்கள்ட்ட கருத்துக்களை கேட்போம். இடையில மருத்துவ நேரம் இருந்தானே அப்ப அவங்க ஏதோ கொரடை போறதா சொல்லி இருந்தார். அவர் செப்டம்பர் தான் போவார். எதுக்கும் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். சரி. நன்றி முதலில் ஆசிரியர். இல்ல நடுவுல இருக்கிற இந்த விடுமுறை நாட்கள்ல யார் யார் வந்துட்டு அந்த வெண்பாவிலே தலைப்புகள் எல்லாத்தையும் நான் எழுதி போட்டாச்சு. எந்த வகையானது எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க யாரெல்லாம் எதையெல்லாம் விட்டுட்டீங்களோ எல்லாவற்றையும் சீர்படுத்தி எழுதி ஒவ்வொரு பாடலாக தனித்தனியாக வேர்ட் டாக்குமெண்டா அனுப்பினாலும் சரி, அல்லது அப்படியே என்னுடைய புலன எண்ணுக்கு ஒவ்வொரு பாடலாக, ஒரு பாடல் முடிச்ச உடனே ஒரு விட்டுருங்க, அடுத்த பாடல் அப்படி போடுங்க. நான் எல்லாத்தையும் ஒன்னா கலந்தெல்லாம் போடக்கூடாது. போட்டீங்கன்னா திருத்த முடியாது. சரியா? அத மாதிரினா அதாவது எத்தனை பாடலும் சேர்த்தாலே ஒரு கணக்கு போட்டேன், 100 பக்கங்களுக்கு மேல வரும். ஆசிரியர் நான் விடுபட்ட ஒரு பாடல் எழுத வேணும். அது ரொம்ப ஆமாமா, நான் போட்டிருக்கேன் பாருங்க, எல்லா தலைப்பையும் தேடி. கொஞ்சம் என்ன நடந்தது வளமையா அப்படி இருக்கிற இல்லாண்ட கொஞ்சம் ஏதோ வேற பிராக்கள் எழுதிட்டீங்களோ தெரியல. அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு குழந்தை மாதிரி மாறிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. நம்மள என்ன ஒண்ணும் பாராட்டலையோ, என்ன விஷயம் இது அப்படி மாதிரி. சில விஷயங்கள் அந்த உப்பு விக்க போனா மழை பெய்யும், ஆவிக்க போனா காத்தரிக்க, அதை அப்படி அதுக்குள்ள எடுத்து எழுதின. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கவியரங்க மாதிரினா நான் எல்லாவற்றையுமே எடுத்து உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அது வகுப்பா இருக்கிறதால அப்படியே விட்டுட்டோம். ஆனாலும் கூட ரொம்ப டெப்தா எழுதியிருக்கிறீங்க. ஒருவர் சொன்ன கருத்து இன்னொருவர்கிட்ட இல்ல. மீனவர்களின் கஷ்ட நஷ்டங்களை எவ்வளவு அற்புதமா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்கீங்க. ஏன்னா அதாவது தண்ணீரிலும் கண்ணீர் தான், தரையிலும் கண்ணீர் தான். புரியுதுதான்? அத வந்துட்டு எடுத்து காட்டுறது ரொம்ப சிறப்பு. எனக்கு என்னன்னா உங்களோட கருத்துக்கள் எல்லாம் எனக்கு வித்தியாசமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுதான். எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காங்கிறத விட யதார்த்தமான வாழ்க்கையோடு தன்னுடைய தாயகத்து வாழ்க்கைய புடம் போட்ட தங்கமல் அப்படியே எடுத்து காட்டி இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்னோட இதுல நம்ம பார்க்கும்போது இலக்கணத்துல இருக்கின்ற பிழைகளை மட்டும்தான் நான் அந்தந்த இடத்துல கலைகிறா அப்படி மாற்றங்கள் நான் சொல்லியிருப்பேனே தவிர மற்றபடி உங்களுடைய கருத்து செறிவுகளுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அதான் உண்மை. ஆசிரியர் சொன்ன மாதிரி எதுகை மோனைகளையும் ஒரு தரம் பிளவிட இல்லை. ஆமா ஆமா, அதெல்லாம் நீங்க விடுறத ரொம்ப காலமாவே விட்டுட்டீங்க. அதாவது பிழை விடுறதே விட்டுட்டீங்க.
அந்த அதனால புணர்ச்சி அதை பிழை நம்ம அப்படியே புணர்ச்சி வச்சுக்கவே பிழைதான் முடியாது. புணர்ச்சி பிழைதான் தொடருது. இல்ல அது கூட ஒரு 2 முறை 3 முறை படித்து பாருங்களேன், வாசனை அது வாசிப்பின் மூலம் தான் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமா சரியாகும். வேகமா வாசிச்சீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க என்ன ஜெட்டா வாசிச்சாலும் நான் கேட்டுருவேன், அது வேற. ஆனா உங்கள் பாடலை நீங்க வாசிச்சு பாருங்களேன், அவ்வளவு அருமையா உங்களுக்கே தோணும், நம்மளா இப்படி எழுதியிருக்கோம், ம். நம்ம இப்படி எழுதியிருக்கிறோமா, அப்படியெல்லாம் தோண தோண நீங்க வாசிச்சு ரசிக்கணுமா. அதுலதான் வந்துட்டு உங்களுக்கு அதாவது எதுல நினைவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரவருடைய பாடல்ல அவங்களே வாசித்து அது அப்படியே சுவாசிக்கணும். அப்பதான் அதுல நிறைவு கிடைக்கும். இந்த நிறைவு கிடைக்கும் போது எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன பிழைகள் இருந்தா உங்களையும் அறியாமலேயே நீங்க திருத்திடுவீங்க. சரியா? என்ன 2 முறை என்ன 3 முறை கூட வாசிச்சு பாருங்களேன், இதுல என்ன இருக்கு. சரி. நன்றி நன்றி அம்மா, நன்றி. வாணிமோகன் அம்மா. கோசல நம்ம வாணிமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. வளமை போலவே இன்றைய வளமை போலவே வகுப்பை தான் பற்றி. சிறப்பு. அதில் அதான் என்று பவானியக்க கொஞ்சம் அவசரம் பேரப்பிள்ளை இருந்தபடினால இருந்த பொழுது மிக அழகாக இருந்தது அவர் பாடலும் கவியும். கோசலாமா தான் கொஞ்சம் பதட்டத்தில் இருந்த பொழுதிலும் எல்லாரின் அந்த வரிகள் கவிகள் மிக அழகாக ருசித்தேன். ஆசிரியருக்கும் இந்த விட நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி நன்றி. சரி, மிக்க தேதிகள் மிக்க என்ன நன்றி. மாதிரி என்பது நானும் இடையில் சில வேளை ஒரு 2 கிழமை விடுமுறை வருவேன், தெரியல எனக்கு பண்டு. அப்ப நான் அதனையும் பார்த்துக் கொள்கின்றேன். பார்த்துவிட்டு நாங்கள் decide பண்ணிக்கிறோம். அந்த இடம் இல்லை, அந்த விடுமுறைக்கு இந்தியா வருவதாக இருந்தால் எங்கள் வீடு இல்ல இல்ல தூரம் இந்த வேண்டாம். இந்த மாதம் 1-2 கிழமை காடாது இந்தியாவுக்கு. பாப்போம், நெக்ஸ்ட் இயர் வர பிளான் ஒன்று இருக்கு, பாப்போம். அடுத்த வருடம் ஆ. கேரளா அப்ப போகணும். அப்ப அந்த ஆசை. எல்லோரையுமாக கொஞ்சம் இழுத்து கொண்டு வாருங்க. கேரளாக்கு ஒண்ணும் போற பிரச்சனை இல்லை. ஆசை ஒன்று இருக்கு. அப்படியே வர பாதையால் அப்படி வர வேண்டியதுதான். ம். ம். சரி. சரி, பார்ப்போம் எல்லாம். கேரளாவுக்கு கிட்ட வந்துருச்சு. கேரளா திருச்சியை தாண்டி கேரளா கேரளா வேற போய். வேற ஆ. வேற வேற ஸ்டேட், அது வேற மாநிலம். மாநிலம் சரியா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மாவட்டம். பாப்போம் வெல்லுவோம் எல்லாரும் நம்பிக்கை தானே. சரி, வாணிமோகன் மலையாளம் அதுதான். பேசுறபடியா மலையாளம் அறியும், குறைச்சு அறியும். குறைச்சு அறியும். அறியும். மலையாளம் நல்ல அறிவு, அவர் பக்கத்துலயே அறிவு. ஆமா, ம். சரி, நல்லா இருக்கு உங்களோட இது. பின்புலம் முன்புலம் எல்லாமே நல்லா இருக்கு. பின்புலம். நன்றி. அதான் ஒளித்தோப்பு நடத்துறா இளவலைகளுக்கு கொஞ்சம் பச்சு. அதான் இவர் ஒளித்தவ பண்ணேக்க நான் யோஜனை மற்றது அந்த அதான் நானும் ஜோஜா அதான் நீங்க இதைத்தான் சொல்றீங்க, பச்சை பசலன்ட்டு இருக்கிறத. பசுமை. ஆமா. அதைத்தான் திருப்பி சொல்ல நாங்கள் விளங்காம இருக்கோம். ஒளித்தோப்பு, நாங்க ஒளித்தோப்புல இருக்கோம். ஓஹோ, நான் பச்சை கிளிப்பாடுதுன்னு கூட நான் சொன்னேன். ஆனா அப்பவும் ஒண்ணும் வந்துச்சு கேக்குற மாதிரி தெரியல. இவ்வளவு இல்லை யாருக்குமே. பசுமையாக இருப்போம். நன்றி நன்றி எல்லோருக்குமே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சரசபாஸ்கர் அவர்களே, நன்றி சுஹாசினி அவர்களே, நன்றி நன்றி அம்மா செல்வநாயகி அம்மா, பவானி அக்கா, கோசல அம்மா, நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். கொஞ்சம்